அப்பா என்கிட்ட சொல்லாம போயிட்டியே, எப்பவும் எங்க போறனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ அப்படின்னு சொல்லி புகழ் அவரு ரொம்ப சோகமா இன்ஸ்டாவுல ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. புகழ் அவரு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே தெரியும். கலக்க போவது யாரு, குக்கு வித் கோமாளின்னு இந்த நிகழ்ச்சி வழியா நிறைய ரசிகர்களோட மனசை பிடிச்சவரு. எளிமையான பின்னணியில இருந்து வந்தாலும் இன்னைக்கு திரைப்படங்கள்லயும் கலக்கிட்டு இருக்காரு. புகழ் அவங்க பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி இப்ப அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களோட மகள் கூட சமீபத்துல உலக சாதனை படைச்ச பட்டியல்ல இணைந்திருக்கிறது குறித்து ரொம்ப சந்தோஷமா ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாரு. புகழ் அவங்களோட மனைவி பென்சி தன்னோட மகளோட சாதனை குறித்த பதிவை இன்ஸ்டால வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இப்படி அவங்க குடும்பத்தோட புகழ் அவருக்கு ஒரு பக்கம் வேலையும் சரி, இன்னொரு பக்கம் குடும்பமும் சரின்னு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நேரத்துல அப்பா என்கிட்ட சொல்லாமையே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி புகழ் அவரு ரொம்ப வேதனையோட ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் புகழ். அதனாலேயே அவர்னால முடிஞ்ச உதவிகளை நிறைய பேருக்கு செய்துட்டு இருக்காரு. சொல்ல போனா இப்ப உணவெல்லாம் கூட அவரு கொடுத்த வீடியோக்கள் சமூக வலைதளத்துல ரொம்ப அதிகமா வைரல் ஆச்சு. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு அவர் ரொம்ப வறுமையில இருந்திருக்காராம். அத பத்தி நிறைய முறை சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில எவ்வளவு சவால் இருந்தாலும் குடும்பத்து மேலயும் நண்பர்கள் மேலயும் அவ்வளவு பாசத்தோட இருப்பாரு. நிறைய பேர் புகழ் அவங்களுடைய மகள் சாதனை செய்தப்ப வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி அவ்வளவு தூரம் பாராட்டுனாங்க. புகழ் அவருடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சா, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் தெரியல. திடீர்னு இப்படி ஒரு பதிவை அவரு பதிவிட்டதுமே எல்லாருமே அப்பான்னு சொல்லி ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி சிம்பல் போட்டு ரொம்ப வேதனையோட கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் மோகனா அவங்க இதை கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ரிப் டு ஹிஸ் சோல் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாங்க. மிஸ்யூ அப்பா அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டு இருந்தாங்க. ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம், அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாவோட அருமை என்ன மாதிரி அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னும் எல்லாருமே ஆர்ஐபி அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகளை பதிவிட்டிருக்காங்க. புகழனா ஃபீல் பண்ணாதீங்க, அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு, எதனால இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தெரியல. பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். புகழ் அவருடைய இந்த பதிவை பார்த்த பிரபலங்கள்ல இருந்து ரசிகர்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப வேதனையோட அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.